சார் நெறைய விஷயங்கள் வந்து 2025ல உங்களுக்கு தடையா இருந்திருக்கும். தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், ஒரு புத்திர பாக்கியமோ, ஏதோ ஒரு நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணணும்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா பண்ண முடியாம போயிருக்கும். தடைகளாக இருந்திருக்கும். இந்த வருஷம் 2026 இதெல்லாம் ஏதாவது மாற்றங்கள் 26ல இருக்குமா? வந்து நீங்க எதுவும் தொடங்க முடியாது. ஒண்ணுமே முடியாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு நாமளே கைட் பண்றோம். கோச்சார பலன் என்பது முக்கியம். உங்க ஜனன ஆமா, ஜாதகத்துல ஆமா. இப்ப உங்களுக்கு வந்து குரு தசை தான் நடக்குது. குரு நெறைய பணம் குடுக்குறாருனாலும், இப்ப அஷ்டமத்து சனி நடக்கும்போது ஒரு வீடு கட்ட போனீங்கன்னா லாஸ் குடுக்கும். ஆ. கொத்தனார் வரமாட்டாரு. சித்தாள் கிடைக்க மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ஒட்டிக்கு ரெட்டி செலவு வரும். அப்ப இப்ப இதெல்லாம் சேமிச்சு வச்சுட்டு, அடுத்து 2028ல யோக சனி காலம் தொடங்கும். அப்ப அடிங்க. பட்டைய கழப்பிட்டு ஓடிடும் மேல. ஓ! சூப்பர். அப்ப யோக சனி காலம்னு தொடங்கும். ஆ. தொடங்கும்போது அடிக்கணும். எப்போதுமே வந்து இந்த 2026ஐ பொறுத்தவரை அஷ்டமத்து சனி வந்தாலே உங்கள நீங்க தயார்படுத்தணும். ஒரு விஷயத்த கத்துக்கலாம். புதுசா புக்ஸ் வாங்கி படிக்கிறது, தனிமைப்படுத்திக்கணும். உங்கள நீங்க தனிமைப்படுத்திக்கணும். அடுத்தவங்கள்ட்ட பேசுறத குறைச்சுக்கணும். நெறைய தனிமைப்படுத்தணும். நெறைய தயாராகணும். நான் ம், வந்து ம். நாளைக்கு நான் வந்து ரொம்ப மெச்சூர்டா ஆமா. நடந்துக்கணும். ம். நாளைக்கு வந்து இல்ல மெச்சூரா யோசிக்கணும். யோசிக்கணும். மெச்சூரா ம். நடந்துக்க கூடாது. மெச்சூரா யோசிக்கணும். ம். மெச்சூரா யோசிச்சுட்டு நாளைக்கு நான் பெரிய ஆளு. அதுக்கு இன்னைக்கு நான் தயாராகுறேன். கரு வயித்துல இருக்கிற மாரி தான் அது. வயித்துல இருக்கிற கருவுக்கு என்ன பவர்? கண்டிப்பா. ஒரு பவர் இல்ல. அது கரு நல்லா வயித்துல ரைட். வளர்ந்து 10 ஆமா. மாசம் கழிச்சு வெளிய வரும்போது தான் பவர். இந்த 10 மாசம் கரெக்ட்டா இருங்க. 1வது மாசத்துலருந்து 10வது மாசம் வரைக்கும். 11ஆம் மாசம் ராகு பெயர்ச்சி நல்லது பண்ணும். அடுத்தடுத்து மாறிக்கும் நல்லா இருக்கும். அத வந்து சனி பகவான் தாக்கத்த விட்டுருவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் புதுசா கத்துக்கணும் ஒரு கோர்ஸ் இருந்து. ஒரு வேலைக்கு போறத முயற்சி பண்றத விட்டுட்டு, வேலை சம்பந்தப்பட்ட கோர்ஸ்ல போய் சேர்ந்துக்கணும். சேர்ந்துக்கிட்டு அங்கேயும் வந்து அமைதியா நீ பாட்டுக்கு போகணும், வரணும். அது சம்பந்தமா படிக்கணும், அது சம்பந்தமா எழுதணும். அது சம்பந்தமா நெறைய விஷயங்கள கத்துக்கணும். சிஸ்டத்துல உட்கார்ந்து எல்லாம் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளணும். ஓகே. நாளை நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு நான் தயாராகுறேன். நாளை நான் மிகப்பெரிய குடும்பத்துல வந்து நான் வந்து நல்ல ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு போறேன். நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் குடும்பத்துல வாக்கப்பட்டு போறேன். அதுக்காக என்ன நான் தயார் பண்றேன். நல்லா நான் கத்துக்கிறேன். அப்படிங்கும்போது தயாராகணும். அதே மாதிரி நான் வந்து ஒரு நல்ல நிறுவனத்துடைய சிஇஓ அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு. நாளைக்கு எனக்கு சிஇஓ கண்டிப்பா கிடைக்கும். 9ஆம் இடத்துக்கு வரப்போ அள்ளி குடுப்பாரு. அள்ளி துப்ப தட்டி குடுப்பாரு. ஏன்னா அவருக்கு 9ஆம் இடம். சிம்மத்துக்கு 9ஆம் இடம் எதுங்களா? ம், ம். செவ்வாய் மனை மேஷம். அங்க ஏறி உட்காருவாரு. அடிச்சு தூக்கி குடுப்பாரு. பதவி குடுப்பாரு. வேலைய குடுப்பாரு. வருமானத்த குடுப்பாரு. நீங்க வந்து ஒரு சின்ன பதவி எதிர்பார்த்தீங்கன்னா, பெரிய உண்மையாலுமே ஒரு கம்பெனில வந்து சாதாரண ஒரு ஊழியனா சேர்றதுக்கு தான் உங்களுக்கு இருக்கு. அந்த கம்பெனில எம்டியே குடுப்பாரு. என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுக்கு நீங்க தயாராகணும்ல. அதுக்கு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கணும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு பொண்ணு வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் தான் படிச்சாங்க. நான் இந்த மாரி அஷ்டமத்து சனியில சொன்னேன். இந்த மாரி அஷ்டமத்து சனியில சொன்னேன். கடக ராசியா இருந்தாங்க. அவங்களுக்கு அஷ்டமத்து சனியில சொன்னேன். அப்ப நான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிகாம் முடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து டிகோப்ன்னு வந்து டிப்ளமோ கோஆப்பரேட்டிவ் ட்ரெய்னிங் போய் படிச்சாங்க. இப்ப வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு.